ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நிகம கல்பதரோர் கலிதம்பலம் சுகமுகாத அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாக புவி பாவுகாக. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ருக்மிணி கேளி சம்யுக்தம் பீதாம்பர சுசோபிதம் அவாப்த துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கொண்டல் வண்ணனை கோபலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே. ஆஸ்திக அன்பர் சபைக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இன்றைய கோகுலாஷ்டமி நன்னாளில் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து கண்ணனுடைய முக்கியமான லீலை ஒன்றை அனுபவிப்போம். இன்றைய தலைப்பு கர்ஹிச்சித் அத்தியாயம், ருக்மிணி பிரணய கலகம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். இது என்ன கர்ஹிச்சித் அப்படிங்கிற தலைப்பு அப்படின்னா, ருக்மிணி பிராட்டியும் கண்ணனும் ஏகாந்தமா உட்கார்ந்து சம்பாஷணை பண்றார்கள். அந்த சமயம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிரணய கலகம், அதாவது பரிகாசம் பண்றார் ருக்மிணி பிராட்டிய. அந்த ஊடலைத்தான் இன்றைக்கு நம்ம அனுபவிக்க போறோம். ஒரு சமயம் ஸ்ரீயப்பதியான பகவான் ருக்மிணி பிராட்டியோட அந்தப்புறத்துக்கு எழுந்தருள்றார். கர்ஹிச்சித் சுகமாசீனோ ஸ்வதல்பஸ்தம் ஜகத்குரும் பதிம் பரியச்சரத் பைஷ்மீ வியஜனேன சகி ஜனைஹி. கர்ஹிச்சித்துன்னு முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுனால இந்த அத்தியாயத்தை கர்ஹிச்சித் அத்தியாயம்னே சொல்வார்கள் கேரளால இருக்கிற பாகவத பக்தர்கள். கர்ஹிச்சித்து, ருக்மிணி தேவி பகவானுக்கு சேவை பண்றது எப்பவாவது தான் கிடைக்குமா, ரொம்ப ரேர். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கண்ணன் இந்திரபிரஸ்தம் போயிட்டான், அஸ்னாபுரம் போயிட்டான், அங்க போயிட்டான் இங்க போயிட்டான்னு பல இடங்களுக்கு போயிட்டு பல பக்தாளோட காரியங்களை முடிச்சுண்டு துவாரகையில வந்து படுத்துக்கிறது அபூர்வமா இருக்கிறதுனால கர்ஹிச்சித்து அப்படிங்கிறார் சுகபிரம்ம ரிஷி. எப்பவாவது கிடைக்கிற இந்த சந்தர்ப்பத்தை தேவிமார்கள் விடமாட்டார்களாம். கர்ஹிச்சித் சுகமாசீத், பகவானுக்கு பக்தர்களுடைய சௌக்கியம் தான் லட்சியம், அவனோட சௌக்கியம் லட்சியம் கிடையாது. அதனால இன்னைக்கு நிம்மதியா படுத்துப்போம் தூங்குவோம்னு நினைக்கவே அவகாசம் இருக்காது பகவானுக்கு. இன்னைக்கு சுகமாசீனம், இன்னைக்குத்தான் சௌக்கியமா உட்காண்டிருக்கான் பகவான். அதனால கர்ஹிச்சித் சுகமாசீத்து அப்படின்னு பதத்தை போட்டிருக்கார். எங்கேயோ போய் யார் வீட்டிலேயோ போய் படுத்துக்க கூடிய பிரபு இன்னைக்கு ஸ்வதல்பம், தன்னுடைய படுக்கை அப்படின்னு சொல்றா ருக்மிணி பிராட்டி. ஏன் அப்படின்னா, சத்யபாமா ஜாம்பவதி இவாளோட அரண்மனைக்கெல்லாம் போவான், அங்க போய் தங்குவான். இன்னைக்கு தன்னுடைய அரண்மனையில தங்கி இருக்கார் அப்படிங்கிற சந்தோஷம் ருக்மிணி பிராட்டிக்கு. அதனால ஸ்வதல்பஸ்தம் அப்படிங்கிறார். கிருஷ்ணனோட தல்பம் தான் ருக்மிணியோடது, ருக்மிணியோட தல்பம் தான் கிருஷ்ணனோடது. ரெண்டு பேருக்கும் இத அன்பயமா சொல்லலாம். அதனால ஸ்வதல்பஸ்தம் அப்படிங்கிறா. படுத்துட்டு இருக்கிற பிரபு எப்பேற்பட்டவர் அப்படின்னா, ஜகத்குரும், ஜகத்துக்கே சுவாமி, தனக்கும் சுவாமி அப்படின்னு நினைக்கிறா ருக்மிணி பிராட்டி. என் ஒருத்திக்கே சுவாமின்னு அவள் நினைக்கலை. கர்ஹிச்சித் சுகமாசீனோ ஸ்வதல்பஸ்தம் ஜகத்குரு. ருக்மிணி பிராட்டியோட அந்தப்புறம் பெரிய மாளிகை, எங்க பார்த்தாலும் முத்து தோரணங்கள், விதானங்கள், மாணிக்க விளக்குகள் பிரகாசிக்கிறது. உள்ளேர்ந்து தூப புகை, அகிர் புகை கமகமன்னு வரத பார்த்தா மேகந்தான் வரதோன்னு நினைச்சுண்டு மயில்கள்லாம் தோகை விரிச்சு ஆடுறதாம். பக்கத்துல ஒரு பெரிய தோட்டம், நல்ல சுகந்தமான புஷ்பங்கள்லாம் புஷ்பிச்சிருக்கு. தென்றல் காற்று வீசுறது.
மாடப்புறாக்கள்னு சொல்லப்படுற சிற்பங்கள் முகப்புல சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்த உண்மையான புறாக்கள் இது உண்மையான புறாவோன்னு அதோட உட்காந்து சல்லாபம் பண்றதாம். அத்தனை தத்ரூபமா இருக்கு சிற்ப வேலைகள்லாம். சாயங்கால வேளையில சந்திர ஒளி பிரகாசிக்கும். பாரிஜாத புஷ்ப வாசனையோட குழு குழுன்னு இருக்குமா அந்த வனம். பொன் சங்கிலியோட சந்தன பலகையினாலான ஊஞ்சல் அங்க இருக்கு. அதுல பயப்பேன நிப சையாகன்னு பால் நுரை போல வெள்ள வெளியேர்னு படுக்கை. பால் நுரை எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ அது போல குளிர்ச்சியா இருக்கான் அந்த படுக்கை. பால் நுரை எவ்வளவு மிருதுவா இருக்குமோ அது போல மிருதுவா இருக்காம் அந்த படுக்கை. அதுல செக்கச்சவேல்னு ஒரு வெல்வெட் திண்டு, அதுல பிரபு ஒய்யாரமா சாஞ்சின்னு இருக்கார். இடுப்புல திவ்ய பீதாம்பரம் தக தகன்னு ஜொலிக்கிறது. சரணங்கள்ல ஸ்வர்ண நூப்புரம், கைகள்ல ரத்தன கங்கணம், தோள்கள்ல தோள் வளைகள், மார்புல ரத்தன ஹாரங்கள் பதக்கங்கள், மார்புல ஹரிச்சந்தனம், சுருண்ட கேசத்திலிருந்து பரிமள தைலம் மணக்கிறது, நெற்றியில கஸ்தூரி திலகம். இப்படி ஆச்சரியமான சோப்பையோட படுத்துட்டு இருக்கிற பிரபுவுக்கு ருக்மிணி பிராட்டி ரத்தனத்தினாலான கைப்பிடி போட்ட வெண் சாமரத்தை வீசி ஊஞ்சல ஆட்டின்டே கைங்கரியம் பண்றா. சாமரத்தை வீசுற போது கை வளையல்கள்லாம் குலுங்கிறது. ஊஞ்சல ஆட்டுற போது சரணத்தை மாத்தி மாத்தி வைக்கிறா. அதனால சரணத்துல அணிஞ்சின்னு இருக்கிற நூப்புரம் கலீர் கலீர்னு ஒலிக்கிறது. பகவான் மௌனமா ருக்மிணி பிராட்டியோட அழகையே பார்த்துண்டு ரசிச்சுண்டு படுத்துட்டு இருக்கான். அவளுடைய ருக்மிணி பிராட்டியோட அழகை சொல்றார்கள், அவள் எப்படி இருக்கா அப்படின்னு. சோபாச்சுதம் குவணயதி மணிநூபுராப்யாம் ரேஜேங்குளீயவலயம் வியஜனாக்ரஹஸ்த வஸ்ராந்த கூட குஜ குங்கும சோணகார பாச நிதம்ப ஹிருதயா சபராக்கிய காஞ்சிய தாம் ரூபிணீம் ஸ்ரீயம் அனன்யகதிம் நிரீக்ஷ்ய யா லீலயா த்ரிததனோ அனுரூப ரூப பிரீதஸ்மயன் நலக குண்டல நிஷ்ககண்ட் பக்த்ரோல்லசத் ஸ்மித சுதாம் ஹரிராபபாஷே. அவளுடைய அழகை சொல்ற, எப்படி இருக்கு தாயாருடைய அழகு அலங்காரம் அப்படின்னு. தாயாருடைய திருமேனி ஸ்வர்ண காந்தியா இருக்கான். விலை உயர்ந்த பட்டுப்புடவை உடுத்தின்னு இருக்கா. கால்கள்ல பாதசரம், இடுப்புல ஒட்டியானம், அதுக்கு கீழே மேகலை, கழுத்துல ஹாரம் பதக்கம் எல்லாம் ஜொலிக்கிறது. நிஷ்ககண்டீம் அப்படின்னு கழுத்தை ஒட்டி ஒரு கல் அட்டிகை போட்டுன்னு இருக்காளாம். தோள்ல நாகொத்து, கைகள்ல ரத்தன கங்கணங்கள், விரல்கள்ல மோதிரங்கள், மோதிரத்தோட வைர கற்களை காட்டிலும் ஜொலிக்கிறது அவளுடைய நக காந்தி. செக்கச்சவேல்னு இருக்கு தாயாருடைய உள்ளங்கை. கண்கள்ல மை தீட்டின்னு இருக்கா. நெத்தியில சிகப்பா சிந்தூரம் வச்சுட்டு இருக்கா. சுருண்ட கேசம், ஜட குஞ்சலங்கள்லாம் வச்சு பின்னிண்டு புஷ்பம் சூடின்னு இருக்கா. பவழம் போன்ற வாய், முத்து போன்ற வரிசை பற்கள், அலைகின்ற விழி, மெல்லியதான ஒரு வஸ்திரத்தினால திருமேனிய மூடின்னு இருக்கா. அவளுடைய ரூபம் ஸ்பஷ்டமா தெரியறதாம். இத்தனையும் ரசிச்சு பார்க்கறான் ஸ்ரீ பகவான் கண்ணபிரான். ஆனா வாயை திறந்து என்ன அலங்காரம் நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லல. கம்பீரமா படுத்துட்டு இருக்கான் கண்ணபிரான். பிராட்டியும் தன்னைதான் பார்க்கறான் பகவான்னு அவளும் நினைக்கலையா. பகவான் அவளோட அழக பார்த்தவன் மெல்ல மெல்ல அவளுடைய குணங்களை நினைச்சு பார்க்கறான். தாம் ரூபிணீம் ஸ்ரீயம் அனன்ய கதிம் நிரீட்சிய யா லீலையா திருததனோ அனுரூப ரூபா அப்படிங்கிறார். நான் அரூபமா பரமாத்மாவா இருக்கிற போது இவளும் அரூபமா இருக்கா. நான் எங்கேயும் வியாபிச்சு எல்லாமா இருக்கிற போது இவளும் எல்லாமா ஆயிடுறா.
நான் அவதாரம் பண்ணா இவளும் கூட அவதாரம் பண்ணிடுறா. நான் ரூபத்தை அடையிற போது க்ஷீராப்தியில மகாலட்சுமின்னு ஒரு ரூபத்துல வந்தா. என்னை பின் தொடர்ந்துட்டே அனுரூப ரூபாவா வரா. ஆனா இவளை நான் கௌரவிக்கிறதே இல்லை. சாட்சாத் நாராயணனா இருந்த போது கூட நான் அலட்சியமா தான் இருந்தேன். ஆனா அவள் என்னை அலட்சியமே பண்ணல. அவ்வளவு தேவதைகளையும் விலக்கி எனக்கு மாலையிட்டார். நரசிம்ம அவதாரத்துல நான் உக்கிரமா இருந்தேன். சமஸ்த தேவதைகளும் வந்தார்கள். இவளை பார்த்து நான் பிரசன்னமாகல. பிரகலாதனை பார்த்தேன். என் மனோபாவம் தெரிஞ்சுண்டு அவள் விலகி போயிட்டார். பிரகலாதனை என் மடியில உட்காத்தி வச்சுட்டா. என் ஹிருதயத்தை புரிஞ்சுட்டு இருந்தா அந்த அவதாரத்துல. ராமாவதாரத்திலையும் அவளை சுகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. 14 வருஷம் என் பின்னாடி அலைஞ்சா ஒரு நாள் கூட முகம் சுளிக்கல. பாதையில முள் இருந்தா எனக்கு முன்னாடி போய் அதை தூக்கி போட்டு எனக்கு கைங்கரியம் பண்ணினான். லோகாயதமா அவளை அக்னி பரீட்சை பண்ண சொன்ன போது கூட மனசாலையும் வாக்காலையும் என் பர்த்தாவை மீறாத உத்தமி அப்படின்னு மறுபடியும் சிம்மாசனத்துல உட்காருவேன் என் பர்த்தாவோடன்னு சொன்னாளே தவிர என்ன அவள் வெறுக்கல். கர்ப்பிணியான அவளை வால்மீகி ஆசிரமத்துல விட்ட போது கூட எந்த பிறவி எடுத்தாலும் இவரே எனக்கு பர்த்தாவாக வரணும்னு லக்ஷ்மணன் கிட்ட சொன்னா. அப்பேற்பட்ட குணவதி. இனி மனுஷ அவதாரம் எடுக்க மாட்டேன்னு அந்த அவதாரத்துல கஷ்டப்பட்ட போது சொன்னாலே தவிர இப்பவும் ருக்மிணியா அவதாரம் பண்ணிட்ட. ருக்மிணியா பிறந்தும் கூட நான் அவளை அடையணும் அப்படின்னு எந்த பிரயத்தனமும் நான் பண்ணல. அவளே மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன்னு பரிபக்குவத்தோட இருந்து சிசுபாலனுக்குன்னு நிச்சயம் பண்ணி அதை தாங்கிக்க முடியாதவளா உடனே ஒரு பிராமணரை அனுப்பி சரணாகதி பண்ணா. அவளை கல்யாணம் பண்ணிட்டேன். இவளோட சகோதரன் ருக்மிய கர்ப்பபங்கம் பண்ணேன். அப்ப கூட அவள் முகம் சுருங்கல, சுளிக்கல. நான் எதை செய்கிறேனோ அதை ஏத்துக்கிறா அவள். எனக்கு எவ்வளவு பொருத்தமான தர்ம பத்தினியா அமைஞ்சிருக்கா இவள். இப்படி இவளோட குணங்களையே நினைச்சுண்டு படுத்துட்டு இருக்கான் பகவான். மெதுவா ருக்மிணியை பார்த்து மந்தகாசம் பண்ணினான். அப்படி மந்தகாசம் பண்ணின உடனே ருக்மிணி பிராட்டியும் மந்தகாசம் பண்ணினா. உடனே பகவான் கேட்குறான், ருக்மிணி ஏமா நீ சிரிச்ச இப்போ அப்படின்னு கேட்டான். அதுக்கு பிராட்டி கேட்குறா, நீங்க ஏன் சிரிச்சே சொல்லுங்கோ அப்படின்னா. அப்போ பகவான் சொல்றான், ருக்மிணி இன்னைக்கு என்ன இத்தனை நகை போட்டுன்னு இருக்க? இதெல்லாம் நம்பாத்து நகைதானா? நம்பாத்து நகைதானா அப்படின்ன உடனே பிராட்டிக்கு சொரேர்னு கொடுத்து, என்ன இப்படி கேட்குற? பிரத்தியார் நகையை நான் போட்டுடுவேனா? இல்லை நான் என்னோட பிறந்தாத்துலேருந்து தான் கொண்டு வந்தேனா? என் ஒருத்திய தானே இவர் தூக்கிண்டு ஓடி வந்தார். ஏன் இப்படி கேட்குறார்? என்ன பாவத்துல கேட்குறாரோ தெரியலையே அப்படின்னு லஜ்ஜையோட நின்றுருக்கா. எல்லாம் நீங்க பண்ணி போட்டதுதான் பிரபு அப்படிங்கிறா. இல்ல ருக்மிணி, எவ்வளவு நகை இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் கேட்டேன். இந்த கல் அட்டிகை எத்தனை நன்னா இருக்கு உனக்கு. சர்வாலங்கார பூஷிதியா ஜொலிக்கிறியம்மா நீ, அழகா இருக்க. இப்படி சொல்லிண்டே விளையாட்டா பேச ஆரம்பிக்கிறான் கண்ணபிரான். எப்பவும் ருக்மிணிய பிரியே அப்படின்னு தான் கூப்பிடுவான். இன்னைக்கு வேணும்னே ராஜபுத்திரி அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கும் பேசாம நிக்கிறா ருக்மிணி பிராட்டி. கொஞ்சம் கொஞ்சமா அவளை வம்புக்கு இழுக்கிறான். உனக்கு ஏத்த ராஜகுமாரன் அன்னைக்கு சுயம்பரத்துல எத்தனையோ பேர் காத்துன்னு இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அத்தனை பேரையும் விட்டுட்டு என்ன போய் நீ பொறுக்கி எடுத்தியேம்மா. எப்படி என்ன தேர்ந்தெடுத்த? நான் வெறும் உஞ்சி விருத்தி. என்னை யாராவது பெரிய மனுஷன் பார்க்கறானா பத்தியா? என்னை யாராவது பெரிய மனுஷன் மதிக்கிறானா பத்தியா? நிஷ்கிஞ்சன வயம் சஸ்வது நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியாக தஸ்மாத் பிராயேண மாம் ஹாட்டியாக ந பஜந்தி சுமத்தியமே.
எவ்வளவு பேர் அன்னைக்கு உங்க அண்ணாக்கு சிநேகிதாளா இருந்தா, எவ்வளவு செல்வந்தர்கள் ராஜகுமாரர்கள்லாம் இருந்தா உங்களுக்கு அன்னைக்கு. சிசுபாலன் எப்பேற்பட்ட குடும்பத்து பையன், அவனை கல்யாணம் பண்ணிக்காம என்ன போய் பொறுக்கி எடுத்து கல்யாணம் பண்ணிட்டியேம்மா நீ அப்படிங்கிறான் பகவான். அப்புறம் சொல்றான், என்ன பிக்ஷுபிகி ஸ்லாகிதாகான்னு பாகவதாள் தான் ஸ்லாகிப்பா, பரமஹம்சாள் தான் என்ன சுத்தி சுத்தி வருவா. ஆனா நான் யாரையும் பிரத்தியார் லட்சியமே பண்றதில்ல. ஒருவேளை உன்னுடைய மனசுல என்ன தேர்ந்தெடுத்தோமே அப்படிங்கிற குறை இருக்குமோங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை ருக்மிணி. கொஞ்ச நாள் வேணா நீ உன்னோட பிறந்தாத்துல போய் இருந்துட்டு வாயே அப்படின்னான் பகவான். எப்படி பம்புக்கு இழுத்துட்டான் பாருங்க. இப்படி சொன்னதும் அடுத்த க்ஷணம் உடம்பு குன்னி போய் இழைச்சு போய் உடம்பெல்லாம் வியர்த்து தலை கொண்ட அவிழ்ந்து பூ சூடின்னு இருந்ததெல்லாம் கீழே அவிழ்ந்து விழுந்துடுத்து. கைகளில் போட்டு இருந்த கங்கணங்கள்லாம் கழண்டு விழறது. அப்படி அழைச்சு போயிட்டா. வெண் சாமரம் கையில வச்சுட்டு இருந்தாலே அதுவும் கீழே விழுந்துடுத்து. பிரேம பிரௌடி மஜா நனன்யாக அப்படின்னு கொஞ்சம் ப்ரௌடியா, ப்ரௌடி அப்படின்னா உள்ள அர்த்தம் வச்சு பிரணய கலகம். பிரணய கலகம் அப்படின்னா பரிகாசம் பண்ணிட்டான் பகவான். அதை புரிஞ்சிக்க கூடிய சக்தி இல்லாத வெகுளி சுபாவம் உள்ளவள் இந்த ருக்மிணி பிராட்டி. அதனால என்னாச்சு அப்படின்னாக்க, காத்துல விழுந்த வாழை மரம் மாதிரி கீழே விழுந்துட்டான். அலை அலையா கேசம் கீழே கிடக்கு. உடனே பகவான் அவளை தூக்குறார். எப்படி தூக்கினார் அப்படின்னா சதுர்புஜக அப்படிங்கிறார். 4 புஜத்தோட தூக்கினாராம். அவளை தூக்கிறதுக்கு ஒரு புஜம், அவிழ்ந்து போன கேசத்தை முடியறதுக்கு ஒரு புஜம், பெருமூச்சு விட்டுன்னு இருக்கா இல்லையா அந்த மார்பை தடவ ஒரு புஜம், கண்ணை துடைக்கிறதுக்கு ஒரு புஜம். இப்படி 4 புஜத்தால ருக்மிணி பிராட்டிய தூக்கி சமாதானப்படுத்தினான் பகவான்னு வியாக்கியானம் பண்ணுவார்கள் இந்த இடத்துல சதுர்புஜக அப்படின்னு. ருக்மிணி பிராட்டிய பார்த்து, அடி அசடே, நான் எதையோ சொல்ல மடேல்னு கீழே விழுந்துட்டியே, எனக்கு பயமா போயிடுத்து தெரியுமா. பாதி ராத்திரி எந்த டாக்டரை போய் நான் கூப்பிடுவேன்? இதுக்காக நீ வருத்தப்படலாமோ? சாதாரணமா ஸ்திரீ புருஷன்னா இப்படிதான் பரிகாசம் பண்ணிப்பா. இது கூட தெரியாத ஒரு பொண்ணா இருக்கியே நீ, உம்முன்னா உட்காண்டிருப்பா ஸ்திரீயும் புருஷாலும் அப்படின்னு பகவான் சொல்றான். இது பரிகாச வார்த்தை அப்படின்னதும் ருக்மிணி பிராட்டியோடைய முகம் சிவந்து லஜ்ஜையோட தலை குனிஞ்சுட்டு நிக்கிறா. பகவானுக்கு அழவிடவும் தெரியும், சமாதானப்படுத்தவும் தெரியும். ஒரு க்ஷணத்துல பிராட்டிய சமாதானப்படுத்திட்டான். அவன் சமாதானம் பண்ணதும் தேவிக்கு தைரியம் வந்துடுத்து. என்ன பயம் அவளுக்கு இருந்தது அப்படின்னா, பிரியத்தியாக பயம் ஜகௌ அப்படிங்கிறார்கள். நம்மோட பிரியன் நம்மளை விட்டுடுவாரோ அப்படிங்கிற பயம் இருந்ததான். விடமாட்டார் அப்படிங்கிற தைரியம் வந்ததும் பகவான் குறைகளா குத்தமா சொன்ன ஒவ்வொன்னையும் அவனுடைய மேன்மையான குணங்களாக மாத்தி அழகா தைரியமா பேசத் தொடங்குறா ருக்மிணி பிராட்டி. என்ன சொன்னேன் நீங்க இப்போ? அவன் வந்து நின்னா, இவன் வந்து நின்னா என்னோட சுயம்பரத்துல அப்படின்னேலே, அது என்னோட குத்தமா? சுயம்பரம்னா 1000 பேர் வருவா. உங்களுக்கு தானே நான் மாலை போட்டேன், வேற யாரை நான் லட்சியம் பண்ணேன்? அவளை நான் திரும்பி பார்த்தேனா? இப்படி என்ன தோஷம் சொல்றீங்களே? வந்த எல்லாரையுமே நான் என்னுடைய குழந்தைகளாகத்தான் நினைக்கிறேன். அவள்லாம் என்னுடைய குழந்தைகள்னு தான் நான் பார்க்கிறேன். ஜெகன்மாதா அப்படிங்கிற சுபாவத்துல ருக்மிணி பிராட்டி இங்க பேசுறா. சில பேர் பெருமாள்லாம் இருக்கட்டும், எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் தான் வேணும் அப்படிங்கிறா. அவ அந்த லக்ஷ்மி கடாட்சத்தையாவது விரும்பி வராளேன்னு நீர் சந்தோஷப்பட வேண்டாமா? பணத்தாசை பிடிச்ச குழந்தைகள், அசடுகள், என்ன சுத்துறதுகள், அது என்னோட குத்தம்னு நீர் நினைக்கலாமோ? அந்த அசட்டு குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் தான். அவளையும் காருண்யத்தோட தான் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறா ருக்மிணி பிராட்டி. ஒரு ஜெகன்மாதாவா பேசுறா இந்த இடத்துல. எப்படி ராவணன் வரப்போது
சுசிஸ்மிதா அப்படின்னு மந்தகாசத்தோட ஒரு தாய் மகனை பார்த்து பேசுறது போல சீதா பிராட்டி பேசினா அப்படிங்கிறது ராமாயணம். அது மாதிரி தான் சிசுபாலாதிகளை மகனை போல பார்க்கறாளே தவிர அவன் ஒரு புருஷன்னு பார்க்க தோணலையாம் பிராட்டிக்கு. லக்ஷ்மி பிராட்டியோட சுயம்பரத்துல கூட 33 தேவர்கள் 33 அசுரர்கள் இருக்கிற போது மாலையை தூக்கிண்டு வந்து நாராயணனுடைய கழுத்துல போட்டாலே அத்தனை புருஷாளுக்கு மத்தியில அவளுக்கு வரத்துக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு கேட்டார்கள். அதுக்கு பராசர பட்டருங்கிற ஆச்சாரிய புருஷர் சொல்றார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற போது அவனுடைய திருமார்புல பட்சஸ்தலத்துல ஏறி அமர்ந்தாளே ஏன் தெரியுமா? பகவான் ஒருவன் தான் புருஷன், மற்றவாழ எல்லாரும் ஸ்திரீகள்னு நினைச்சா தாயார் அப்படின்னு சொல்றார் பராசரப்பட்டர். இப்படி ஜெகன்மாதாவா பதில் சொன்னா ருக்மிணி பிராட்டி. அடுத்ததா சொல்றா, நீர் பரம புருஷராச்சே, உம்மை எதிரில் யாரு நிக்க முடியும்? நீங்க என்ன சொன்னேன்? நான் அகிம்சனன் அப்படின்னு சொன்னேன். எங்கிட்ட செல்வம் எல்லாம் கிடையாது அப்படின்னு. நீர் அகிம்சனன்னு உபனிஷத்தே தான் சொல்றதே. உம்மை தவிர அந்நிய வஸ்து இல்லைங்கிறதுனாலேயே நீர் அகிம்சனன் தான். சொத்து இல்லைங்கிறதுனால நீர் அகிம்சனன் இல்லை. உம்மை தவிர வேற சொத்தே கிடையாது, எல்லாமே நீர்தான். சத்துருக்களுடைய பயத்தினால சமுத்திரத்து மத்தியில துவாரகையை நிர்மாணம் பண்ணி நான் ஒளிஞ்சின்னு இருக்கேன் ருக்மிணி அப்படிங்கிறேளே, வாஸ்தவந்தான். யார் கண்ணுக்கும் தெரியாம ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலையும் ஒளிஞ்சின்றிருப்பவர் நீர்தானே. அதுக்கு பயம் காரணம் இல்லை, எல்லார் பயத்தையும் போக்கக்கூடியவர் நீர். ஞான சொரூபமா ஹிருதயத்துல இருக்கிற பரமாத்மாவாச்சே நீர். ஒளிஞ்சின்றிருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு உம்மோட சார்ங்கத்தோட ஒலிய கேட்டு இந்த சிசுபாலாதிகள் என்ன ஓட்டம் ஓடினார்கள் அப்படிங்கிறத நான் பார்த்தேனே. அப்பேற்பட்ட மகா பிரபு இல்லையா நீர்? மகாவீரன் இல்லையா நீர்? எனக்கு வாழ்க்கப்பட்டு என்ன சுகம் கண்ட ருக்மிணி அப்படிங்கிறேளே. சுகம் வேற புருஷன் வேறன்னு யார் இருக்காளோ அவாதான் இந்த புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு என்ன சுகத்தை கண்டேன்னு சொல்லுவா. ஆனா எனக்கு நீங்க புருஷன் வேற சுகம் வேறன்னு இல்லையே. உம்ம ஸ்வரூபமே ஆனந்தம், அதுவே பலன் எனக்கு அப்படின்னா. இப்படி ருக்மிணி பிராட்டி பகவான் சொன்ன ஒவ்வொரு குறைகளையும் அவனுடைய மேன்மையான குணங்களாக மாற்றி அழகா பேசினான். அடுத்து ஒரு ஸ்லோகத்துல சொல்றா, உம்மோட திருவடிக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம், ஞானிகள் தான் உம்மோட அருமை தெரிஞ்சவா அப்படிங்கிறா. त्वं वै समस्त पुरुषार्थमयः पलात्मा यत्वाञ्छया सुमदयो विसृजन्ति कृष्णौ तेषां विपोः समुचितो भवदः समाजः पुंसस्त्रियाश्च हृदयोः सुखदुःखिनोर्न. உன்னை விரும்பாம அந்நிய பொருட்கள் மேல ஆசை வச்சு அதை விரும்புறவாளுக்கு நீர் கிடைக்க கூடாதுங்கிறது நியாயம்தான். அவள்லாம் மூடர்கள். அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற 4 புருஷார்த்தமும் நீர்தானே. உமக்கு கைங்கரியம் பண்றதுதான் தர்மம். ஆத்ம ஞானிகளுக்கு உமை பத்தி ரொம்ப நன்னா தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அகம் பக்த பராதீனன்னு அவளுக்குத்தான் நீர் கிடைக்கணும். அவாதான் உன் திருவடியை எப்பவும் தியானிச்சுருக்கார்கள். உன் மனசுல குறை இருக்கோ ருக்மிணி அப்படின்னு என்னமா சொன்னேன் நீங்க? உங்க அருமை உங்களுக்கே தெரியலையே. அந்த வார்த்தை நீங்க சொல்லியே இருக்கக்கூடாது. திவ்ய சுகந்தம் வீசுற உம்மோட சரணார விந்தத்தை முகந்து பார்த்த எந்த ஸ்திரீக்கும் இன்னொரு புருஷனை பர்த்தா அப்படின்னு பார்க்க தோணாது. இந்த சரீரத்துல என்ன சுகம் இருக்குங்கிற விவேகம் வந்துடுமே. உம்மோட சரணத்துல ஞான பரிமளம் இருக்கே, இத உணர்ந்தவாளுக்கு இன்னொன்னுல எப்படி ஆசை உண்டாகும்? உஞ்சி விருத்திகள் பரமஹம்சர்கள் தான் என்ன புகழுவா, அவா தான் என்னை சுத்தி சுத்தி வருவா அப்படின்னு சொன்னீரே. அவளை மதிக்கிறவரே நீர்தானே.
அவளோட பெருமை எப்பேற்பட்டதுன்னு உமக்கு நன்னா தெரியுமே. பாகவதாள் உம்மத்தவிர அந்நியர்களை சோஸ்திரம் பண்ணுவாளா? அப்பேற்பட்ட சாதுக்களையும் பாகவதர்களையும் நீர் விரும்புறதுனால தான் உமக்கு நான் வாழ்க்கைப்பட்டேன். வாழ்க்கைப்பட்டதுல என்னைக்காவது என்ன நான் ராணின்னு நினைச்சிருந்தா நீர் என்னை கண்டிக்க வேண்டியதுதான். நான் அப்படி என்ன நினைச்சுக்கலையே. உம்மோட கோடி பக்தாள்ல முதல் பக்தி ருக்மணி அப்படின்னு கூட நான் நினைக்கல. கோடி பக்தாளோட எங்கேயோ ஒரு மூலையில நான் நிக்கிற போது, அத்தனை கோடி பக்தாளையும் நீர் பார்க்கிற போது, அதோ நம்ம ருக்மணி நிக்கிறாளே அப்படின்னு மாம் ஈச்சசே ததகனக ததுகனக பரமா அனுகம்பா அப்படின்னு கோடி பக்தாள்ல என்னையும் ஒரு பக்தைன்னு நீங்க நினைச்சேளானா அது எனக்கு பரம அனுகம்பை அப்படின்னும், என் விஷயத்துல நீர் கிருபை பண்ணினீர் அப்படின்னும் நான் நினைப்பேன் அப்படின்னு ருக்மிணி பிராட்டி சொன்னா. இப்படி பிராட்டி சொன்ன உடனே பகவானுக்கு கண்ணீர் வந்துடுத்து. கண்ணீரை அடக்கின்றான் பகவான். ருக்மிணியை அப்படியே அணைச்சின்றான். அவளோட பகுட்ட வருடிண்டே, ஒன்ன போல கிரகிணி எனக்கு கிடைப்பாளா ருக்மிணி அப்படிங்கிறான். எப்பேற்பட்ட பிரேமை என்கிட்ட உனக்குன்னு தெரியுமா? இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீ என்ன கோபிச்சுண்டதே கிடையாது. கோபிச்சுண்டா ஸ்திரீகளுக்கு முகம் அழகா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால உன்னை கோபமூட்டி உன் அழக பார்க்கணும்னு பம்புக்கு இழுத்தேம்மா. உடனே நீ இப்படி அழ ஆரம்பிச்சுட்டியே. எனக்கு உன்னோட கோப முகத்தை பார்க்கிற பாக்கியம் இல்லை அப்படின்னான். உடனே தாயார் ஒரு பொய் கோபம் காட்டி பகவானை ஒரு முழிச்சுட்டு தலையை குனிஞ்சுட்டான். அதை பார்த்து பகவானும் சந்தோஷப்பட்டான். பரமஹம்சரான சுகபிரம்ம ரிஷி எப்படி ராசபஞ்சாயி ராச லீலைய சொன்னாரோ அதை போல இந்த பிரணய கலகத்தையும் ரசிச்சு சொல்றார் பரீட்சித்துக்கு. பரீட்சித்தே, இது மாதிரிதான் ஒவ்வொரு தேவிகளையும் பம்புக்கு இழுப்பான் கிருஷ்ணன். அதெல்லாம் சொல்லி மாளாதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த கர்ஹிச்சித் அத்தியாயத்தை முடிக்கிறார் சுகபிரம்ம ரிஷி. கேரளால வாழ்ந்த பூந்தானம் அப்படிங்கிற குருவாயூரப்பன் பக்தருக்கும் இந்த கர்ஹிச்சித் அத்தியாயத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் அது அப்படின்னா, இந்த பூந்தானம்ங்கிற பக்தர் ஒரு சிவன் கோவில்ல உட்காந்து பாகவதம் படிச்சுட்டே இருப்பார். படிச்சுட்டு எந்த இடத்துல முடிச்சாரோ அந்த இடத்துல புக் மார்க்னு சொல்வோமே, அதை வச்சுட்டு போயிடுவார். அடுத்த நாள் பாகவதம் படிக்கிறதுக்கு வருவார். அந்த புக் மார்க் எங்க இருக்கும் அப்படின்னா ருக்மிணியும் பகவானும் பேசின்ற இந்த கர்ஹிச்சித் அத்தியாயத்துல இருக்கும். நேற்றுக்கு இதை படிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுப்பார். ஆனா பாகவதெல்லாம் கணக்கச்சிதமா கணக்கெல்லாம் வச்சுண்டு பாகவதத்தை படிக்க மாட்டார். சரி, இந்த இடம்தான் படிக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு திரும்ப அதுலேருந்து படிக்க ஆரம்பிப்பார். அடுத்த நாள் பார்த்தா அதே இடத்துலயே இருக்கும். இப்படியே போயின்னு இருக்கு. ஒரு நாள் பாராயணத்துக்கு வர உள்ள யாரோ பாராயணம் பண்ற சப்தம் கேட்கறது. காது கொடுத்து கேட்கிறார். பரமேஸ்வரன் சிவபெருமான் இந்த கர்ஹிச்சித் அத்தியாயத்தை படிக்கிறார். பார்வதி தேவி முன்னாடி உட்காந்து அதை கேட்டுன்னு இருக்கா. இந்த தம்பதிகள் பார்வதி பரமேஸ்வரன் அந்த தம்பதிகளோட ருக்மிணி ஸ்ரீகிருஷ்ணன் அந்த தம்பதிகளோட லீலைய அனுபவிக்கிறாளாம். பரமேஸ்வரன் கேட்கிறார், எப்படி படிச்சேன் இந்த கர்ஹிச்சித் அத்தியாயத்தை அப்படின்னு கேட்டார். அதுக்கு பார்வதி சொல்றா, படிச்சேள், ஆனாலும் பூந்தானம் வாசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு விட்டார். பரமேஸ்வரனுக்கு என்ன சம்ஸ்கிருதம் தெரியாதா? பூந்தானத்துக்கு தான் சம்ஸ்கிருதமே தெரியாது. ஆனா அவர் எப்படி படிப்பார் அப்படின்னா அந்த அத்தியாயத்திலேயே மனசு லயிச்சு கொஞ்சி கொஞ்சி படிப்பார். அதனால தான் அந்த பாகவதரை இங்கே அடியேன் ஸ்மரணம் பண்றோம். திவ்ய தம்பதிகளான ருக்மிணி பிராட்டியும் கண்ணபிரானும் சம்பாஷணை பண்ணினதை கேட்ட நம்முடைய வாழ்விலும் தென்றல் வீசும் அப்படின்னு சொல்லி திவ்ய தம்பதிகளுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே ருக்மிணி பிராணகாந்தாய கோவிந்தாய மங்களம்.